ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொத்தவரங்காய் பொரியல் எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம். கொத்தவரங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் வேகாது. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் கொத்தவரங்காய் சீக்கிரம் தாங்க வெந்துடும். அதை தான் நான் ரொம்ப குட்டி குட்டியாகவே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வேக வைக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடலாம். ஏன்னா வேர்க்கடலை போடும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுட்டேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு ஒரு 2-3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிறேங்க. எனக்கு எப்போதுமே நான் சமையல் ஜீரகம் பூண்டுலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குவேன். இப்போ இதுக்கு வந்து பூண்டு வந்து 2-3 பல்லு தான் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் 2 சேர்த்து போட்டுருக்கேன். காஷ்மீரி சில்லி தாங்க, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு வச்சுருக்கேன். வறுத்துட்டு கொஞ்சம் தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பொடி பண்ணி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடி செய்யணும். இப்போ நல்லா பொடி பண்ணியிருந்தா வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் அதை வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே வதக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.